Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி ஓகே அக்கவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் யூனிட் 3 புக்ஸ் ஆஃப் ப்ரைமெண்ட்ரி ஓகே. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஸோ லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. லைக் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அண்ட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் கரெக்டாக. ஸோ இது வந்து வெறும் நம்ம வந்து கேபிட்டல் மிஸ் பண்ணால் அசெட்ஸ் மிஸ் பண்ணால் அது மாதிரியெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸை நம்ம போட போகிறோம் ஓகேவா. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் அசெட்ஸும் லைபிலிட்டிஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே. அசெட்ஸ்னால் ப்ராப்பர்ட்டிஸ், லைபிலிட்டிஸ்னால் கடன் ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் இல்லை நான் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தாவே போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே. ஓரளவுக்கு நல்லா புரியும். இதில் வந்து சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் லைக் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஓகே. சப்போஸ் எக்ஸாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து இதுமாரி கொடுத்துருக்காங்க பர்ச்சேசஸ் ஆர் பாட் கூட்ஸ் ஆன் கிரெடிட் அப்படின்னா கடனாக வாங்கியிருக்கீங்க. அப்போ நீங்கள் எதில் போடணும்? கிரெடிட்டாஸில் போடணும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகே. சேல்ஸு சோல்ட் ஆன் கிரெடிட்டில் நான் கடனாக நான் விற்றேன் கடனாக, அப்போ டெட்டாருன்னு சொல்லுவாங்க ஓகே. நான் பர்ச்சேஸ் பண்ணேன் கடன்காரங்கிட்டேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணால் கிரெடிட்டாஸில் போடணும் ஓகே. ஸோ நான் விற்றனாக்கா அது வந்து டெட்டாஸில் போடணும் ஓகே. கிரெடிட்டாஸ் இஸ் அ லைபிலிட்டி, டெட்டாஸ் இஸ் அன் அசெட் ஓகேவா. இது டெட்டாஸ்னால் எனக்கு கொடுக்கணும் காசு, அவங்க டெட்டாஸ்னால் எனக்கு காசு கொடுக்கும், கிரெடிட்டாஸ்னால் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அதனால அது கடன் ஓகேவா ரைட். இந்த ப்ராப்ளம் வந்து நான் ஒரு சின்ன ஒர்க்கிங் நோட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா இன்க்ரீஸிங் சிம்பிள் வந்துச்சுன்னா வில் கால் இட் ஆஸ் ப்ளஸ். அதே டிக்ரீஸிங் சிம்பிள் வந்துச்சுன்னா இட்ஸ் அ மைனஸ் ஓகே. ஸோ எப்படின்னா மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு போட்டிருக்கேன் ஓகே. ஸோ நல்லா கவனித்து பாருங்கள், ஏன்னா இந்த ப்ராப்ளம் பார்த்தா தான் நம்ம இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் யூ கேன் டூ ஈஸியாக பண்ணலாம் ஓகே. ஸோ இது ஒர்க்கிங் நோட்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ ஓகே. ஃபார் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் நம்பர் 2 ஃப்ரம் த இது வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். நான் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் போட்டுருவேன் ஓகே. ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் ஷோ த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஓகே. ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னு ஆல்ரெடி சொன்னேன். பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸ் மேன் வேறு கரெக்டாக. ஸோ பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸ் மேன் வேறு. ஸோ பிஸ்னஸ்க்கு என்ன வருது? காசு வருது கரெக்டாக. பிஸ்னஸ்க்கு என்ன வருது? காசு வருது. யார் கொடுத்தாங்க காசு? ராஜ் கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள் 1. ஸோ பிஸ்னஸ்க்கு என்ன வருது? காசு வருது. எவ்வளோ வருது? 40,000 ஓகே. ஸோ ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் வில் கால் இட் ஆஸ் கேபிட்டல். இது ஞாபகம், ரெண்டுமே இன்க்ரீஸிங் இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ்க்கும் காசு வருது, கேபிட்டலும் நம்ம வந்து எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இட்ஸ் அ கால்ட் அஸ் இது எப்பயுமே நீங்கள் பார்ப்பீங்க இந்த கொஸ்டின். ஸோ கேபிட்டல் இன்க்ரீஸும் கேஷும் இன்க்ரீஸ் ஓகே ரைட். ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ பிஸ்னஸ்க்கு காசு வருது. ஸோ யார் இன்வெஸ்ட் பண்ணாங்க? ராஜ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? கேபிட்டல் சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? கேபிட்டல் சொல்லுவாங்க ஓகே. அவ்வளோதான் ரைட். செகண்ட் ஒன். ஸோ இது ரெண்டுமே இன்க்ரீஸிங்கில் இருக்குது. செகண்ட் ஒன், ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் த டிபாசிட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுவேன்? பேங்க்கில் போய் காசு கட்டுவேன். ஸோ என்னோடய காசு கம்மியாகுதா அதிகமாகுது? என் கையிலேருந்து காசு போகுது கரெக்டாக. காசு வந்து எவ்வளோ ஆகுது? கம்மியாகுது கரெக்டாக. காசு என் கையிலேருந்து போகுது, ஆரோ மார்க் பாருங்கள், கம்மியாகுது ஓகே, டிக்ரீஸ் ஆகுது. எங்கே போகுது? பேங்க் என்ன ஆகுது? காசு அதிகமாகுது. ஸோ என் கையிலேருந்து காசு போகுது, பேங்க்லேருந்து காசு அதிகமாகுது ஓகேவா. திஸ் இஸ் செகண்ட் ஒன். எனி டவுட்ஸ்? ஓகே ரைட். பாட் கூட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட். கடனில் வாங்கியிருக்கீங்க யார்கிட்டேருந்து? ஹரி யார் உங்களுக்கு? கிரெடிட்டார் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து 2 ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. எது வந்திருக்கு உங்கள் கையில்? கூட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. கூட்ஸ்னால் இங்கே கூட்ஸ்ன்னு போடக்கூடாது, நம்ம ஸ்டாக்குன்னு போடணும் ஓகேவா. எது வருது உங்களுக்கு? ஸ்டாக் வருது கரெக்டாக. இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்டாக். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 12,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடன்காரனும் இன்க்ரீஸ் ஆனால் கடன் கட்டினவங்கள 12,000. ஸோ கடனாக வாங்கியிருக்கீங்கன்னா அதனால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஸோ பாட் கூட்ஸ் ஃப்ரம் ஹரினா பாட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட்ஸ் உங்களுக்கு அதிகமாகுது கரெக்டாக. கூட்ஸ் உங்கள் கையில் வருது. ஸோ அதனால நான் ஸ்டாக் எனக்கு அதிகமாகுது, அதோடு சேர்த்து கடன்காரனும் அதிகமாகறான் ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன், ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னால் ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க
ஓகே. ஸோ ராஜ் என்ன பண்ணுறான், பிஸ்னஸ்லேருந்து காசு எடுக்கிறான். ராஜ் என்ன பண்ணுறான், பிஸ்னஸ்லேருந்து காசு எடுக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ்க்கு காசு வருதா போதா, போகுது, டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டாக டிக்ரீஸ் எவ்வளோ ஆகுது, 1000 rupees டிக்ரீஸ் ஆகுது. அதோட இப்போது கேஷ் இன்வெஸ்ட் பண்ணால் கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது, கேஷ் வந்து கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கேஷ் வித்ட்ரா பண்ணாக்கா காசும் கம்மியாகுது, அவனோட கேபிட்டலும் கம்மியாகுது. ஓகே ரைட். பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு. என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. எது வச்சு, கார்டு வச்சு. நான் சொல் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எது வந்தாலும் நான் சொன்னேன் பேங்க் சொன்னேன். கிரெடிட் கார்டு பேங்க் எடுக்கக்கூடாதீங்க. ஸோ ஃபர்னிச்சர் என்ன வருதுங்க உங்களுக்கு, என்ன வருதுங்க, ஃபர்னிச்சர் வருது. ஓகே என்ன வருது, ஃபர்னிச்சர் வருது. ஸோ எதில் கட்டியிருக்கீங்க நீங்கள் காசு, ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டிடுங்க. வாங்கினாக்க நீங்கள் வந்து காசு கொடுப்பீங்க. கரெக்டாக. ஸோ என்ன வருது உங்களுக்கு, ஃபர்னிச்சர் ஆகுது, ஃபர்னிச்சர் வருது. ஸோ அதனால் இன்க்ரீஸ். என்ன போகுது, காசு போகுது. எப்படி போகுது, பேங்க் வழியாக டெபிட் கார்டில் கட்டியிருக்கீங்க, அதனால் காசு வந்து கம்மியாகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சோல் கூட்ஸ் டு முருகன். முருகனுக்கு சேல் பண்ணிங்க, ஆனால் காசு அவன் கொடுத்துட்டான். அதனால் முருகன் வந்து கடனை நீங்கள் கொடுக்கல, பொருள் கொடுத்தீங்க, காசு வாங்கிட்டீங்க, பொருள் கொடுத்தீங்க, காசு வாங்கிட்டீங்க. ஸோ இப்போது சேல் பண்ணுறேன், என்னோடய கூட்ஸ் வந்து அதிகமாகுதா கம்மியாகுதா, கம்மியாகுது. கரெக்டாக. என்னோடய ஸ்டாக் வந்து என்ன ஆகுது, கம்மியாகுது. கரெக்டாக. காசு வருதா போதா, வருது. ஓகே. முருகன் விற்றான், நான் முருகனுக்கு நான் விற்றேன், காசு கொடுத்துட்டான். முருகனுக்கு விற்கிறப்ப என்னோடய ஸ்டாக் அதிகமாகுதா கம்மியாகுதா, ஸ்டாக் வந்து கம்மியாச்சு. ஏன்னா ஸ்டாக் போகுது, என்னோடய கூட்ஸ் போகுது. ஓகே. அப்புறம் காசு எனக்கு வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் மணி வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். பேங்க்லேருந்து காசு எடுத்திருக்கேன், பேங்க்லேருந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்திருக்கேன். எனக்கு பேங்க்லேருந்து கையில் எடுக்கிறப்ப என்ன ஒரு பேங்க்லேருந்து காசு எனக்கு அதிகமாக இருக்கும், பேங்க்லேருந்து கம்மியாகிடும், பிகாஸ் அதுலேருந்து நான் எடுத்துட்டேன். ஓகே. ஸோ இதில் எது இப்போ இது மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன், எது அசெட்ஸ் எது லைபிலிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கேஷ் இஸ் அன் அசெட் போடுங்க. ஓகே. கேபிட்டல் இஸ் அன் லைபிலிட்டிஸில் போடுங்க. கேபிட்டல் இஸ் அ லைபிலிட்டி, கேஷ் திரும்ப போட தேவையில்லை. செகண்ட் ஒன் பேங்க் இஸ் அன் அசெட். ஓகே. ஸ்டாக் இஸ் அன் அசெட். ஓகே. கிரெடிட்டாஸ் இஸ் மை லைபிலிட்டி. கிரெடிட்டாஸ்னால் கடன்காரங்க. கேஷும் வந்துடுச்சு, கேபிட்டலும் வந்துடுச்சு. ஃபர்னிச்சர் இஸ் அன் அசெட். கரெக்டாக. ஃபர்னிச்சர் சொத்து. பேங்க் ஆல்ரெடி வந்துடுச்சு, ஸ்டாக் வந்துடுச்சு, கேஷ் வந்துடுச்சு, பேங்க் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போகிறோம். என்னென்ன மெயின்டைன் பண்ணுறோம் அசெட்டில், கேஷ், பேங்க், ஸ்டாக், ஃபர்னிச்சர், கேபிட்டல், கிரெடிட்டாஸ். இந்த 6 அக்கௌண்ட் தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு இன்னொரு வாட்டி நல்லா பார்த்து நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் மாதிரி. ஸோ இது நெக்ஸ்ட்டு இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணால் ஃபுல்லாக காட்டுறேன். இப்படி தான் மெயின்டைன். ஐயோ என்னமோ பெருசாக இருக்கே, இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே. நம்ம போட்டது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் ஸோ த எஃபெக்ட்ஸ் ஆஃப், நம்ம இதில் எப்படி போகணுன்னா இந்த புக்ஸ் ஆஃப் ராஜ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கீழே போட்டுக்கலாம். நீங்கள் பிளேஸ் பத்தலன்னு சொல்லிட்டு நான் இங்கே போட்டேன், நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. ஸோ இங்கே 4 நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணலாம். என்ன, கேஷ், பேங்க், ஸ்டாக், ஃபர்னிச்சர். இங்கே மட்டும் கேஷ், பேங்க், ஸ்டாக், ஃபர்னிச்சர். அப்புறம் கேபிட்டல் அண்ட் கிரெடிட்டாஸ். ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா. ரைட். இப்போது ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கேஷில் 40,000 போட்டிருக்கேன், கேபிட்டலில் 40,000 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் போட்டு 40,000 போட்டு முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ஓவர். செகண்ட் ஒன் பார்ப்போமா. ரைட். செகண்ட் ஒன் என்ன போட்டிருக்காங்க, ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் டிபாசிட். கேஷ் டிக்ரீஸ் ஆகுது, பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக. ஸோ கேஷில் 30,000 ரூபாய் டிக்ரீஸ் ஆகுது. இங்கே ப்ராக்கெட் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ராக்கெட் போட்டது மீனிங் எதுக்குனாக்கா லைக் மைனஸ் ஆகுது. இல்லை நீங்கள் மைனஸும் இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் மைனஸ் போட்டுக்கிறேன், எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா மைனஸ் போட்டுக்கலாம், ப்ராக்கெட் போட்டு இட்ஸ் அ மைனஸ். ஓகே. ஸோ காசு போகுது கையிலேருந்து. கரெக்டாக. பேங்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே 40 இருக்கா, 40லேருந்து 30 எடுத்துகிட்டா எவ்வளோ, 40லேருந்து 30 எடுத்துகிட்டா எவ்வளோ, 10. கரெக்டாக. 10. ஸோ இந்த 30,000 அப்படியே போட்டுருங்க, டேஷ். இந்த 40,000 அப்படியே தான் கேரி ஃபார்வர்ட், டேஷ். இது ஒன்றுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு. ஓகே. இது புரிஞ்சிச்சுல. ரைட். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் பார்ப்போமா? ரைட். bought goods from Hari on credit. ஸோ ஹரி ஆன் கிரெடிட்னா ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது, என் கடன்காரன் இன்க்ரீஸ் ஆகும். கிரெடிட்டர்னா யார்? கடன்காரங்க. ஸோ லைபிலிட்டிஸில் போயிடும். ஸோ தேர்ட் ஒன். ஓகே, தேர்ட் ஒன் பாட் கூட்ஸ் ஃப்ரம் ஹரி. பாட் கூட்ஸ் ஃப்ரம் ஹரினா என்ன சொன்னேன் நான்? ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டாக? என்னோடய ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது, கடன்காரன் இன்க்ரீஸ் ஆகிறான். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? டோட்டல் பார்த்தீங்கன்னா இது 10,000 பில் ஒன்றுமே இல்லை. அப்போ டேஷ், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிளாக்ஸ் இருக்கிறதால டேஷ் டேஷ் போட்டுருங்க. ஓகே, இங்கே டேஷ், இங்கே டேஷ், ஸ்டாக்கில் 12,000 வருது, டேஷ் டேஷ், கடன்காரம் 12,000. ஓகே, இந்த 10,000 ப்ளஸ் 0 10,000, 30,000 ப்ளஸ் 0 30,000, 0 ப்ளஸ் 12,000 12,000, டேஷ் டேஷ் டேஷ், 40,000 ப்ளஸ் 0 40,000, 0 ப்ளஸ் 12,000 12,000 முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸ்க்கு நான் என்ன சொன்னேன்? ட்ராயிங்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ என்ன பண்ணாங்க? கேஷ் டிக்ரீஸ் ஆகுது, கேபிட்டலும் டிக்ரீஸ் ஆகுது. என்ன ஆகுது? கேஷ் டிக்ரீஸ் ஆகுது, கேபிட்டலும் டிக்ரீஸ் ஆகுது, கரெக்டாக? ரைட் ரைட். ராஜ் வித்ட்ரா ஃபார் கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்? ராஜ் வித்ட்ரா ஃபார் கேஷ் ஃபார் பர்சன் 1,000 rupees கேஷ் போகுது, கரெக்டாக? 1,000 rupees கேபிட்டலின் போகுது, மைனஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து 10,000 1000 எடுத்துகிட்டா எவ்வளோ? 9,000. 13ல் 1,000 0 எடுத்துட்டா 30,000. 12ல் 0 எடுத்தால் 12,000. இது ஒன்றுமே இல்லை, 0. 40,000 1,000 எடுத்துட்டா 39,000. 12,000 0 எடுத்தால் 12,000. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து நான் இன்னொன்று சொல்வேன், லைக் இப்போ ஒரு வாட்டி பாருங்கள், 30,000 ப்ளஸ் 12,000 எவ்வளோ? இது சாரி, நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு. ஸோ ஃபர்னிச்சர் வந்து கேஷ் போகுது, கரெக்டாக? கேஷ் போகுதுன்னா பேங்க்லேருந்து போகுது. ஸோ என்ன பண்ணுவீங்க இங்கே? ராஜ் வித்ட்ரா பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு. ஸோ ஃபர்னிச்சர் வருது, பேங்க்லேருந்து காசு போகுது, கரெக்டாக? ஃபர்னிச்சர் வருது, பேங்க்லேருந்து காசு போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? பாட் ஃபர்னிச்சர் த்ரூ டெபிட் கார்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பேங்க்லேருந்து 10,000 போகுது, கரெக்டாக? எனக்கு ஃபர்னிச்சர் வருது, பேங்க்லேருந்து 10,000 போகுது, எனக்கு ஃபர்னிச்சர் வருது. இப்போ பாருங்கள், மீடியெல்லாம் டேஷ் டேஷ் போட்டுருங்க. 9,000 ப்ளஸ் 0 9,000, 30,000 10,000 எடுத்துகிட்டு 20,000, 12,000 0 12,000, 0 ப்ளஸ் 10,000 10,000, 39,000 ப்ளஸ் 0 39,000, 12,000 ப்ளஸ் 0 12,000. ஓகேவா? முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சோல்ட் கூட்ஸ் டு முருகன். ஓகே, அண்ட் ரிசீவ் கேஷ். சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, சேல்ஸ் பண்ண என்ன வரும்? ஸ்டாக் வருதா போதா? ஸ்டாக் வந்து போகுது, எனக்கு காசு வருது. ஸோ என்ன பண்ணுவீங்க? ரைட், சோல்ட் கூட்ஸ் டு முருகன் ஃபார் கேஷ். ஓகே, ஸோ என்ன பண்ணுவீங்க? சோல்ட் கூட்ஸ் டு முருகன் 6,000, கேஷ் வந்து 6,000 வருது, ஸ்டாக் வந்து 6,000 போகுது. ஸ்டாக் போகுது, கேஷ் வருது, கரெக்டாக? ஸோ இப்போ 9,000 ப்ளஸ் 6,000 15,000, 20,000 ப்ளஸ் 0 20,000, 12,000 6,000 எடுத்தால் 6,000, 10,000 0 எடுத்தால் 10,000, 39,000 ப்ளஸ் 0 39,000, 12,000 டேஷ் 12,000 முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஒன், மணி வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். மணி வந்து பேங்க்லேருந்து எடுக்கிறேன். ஸோ என் கையில் காசு வருது, பேங்க்லேருந்து காசு போகுது. ஸோ கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது, பேங்க்லேருந்து காசு போகுது, கரெக்டாக? ஸோ எவ்வளோ? 1,000 rupees. ஸோ 1,000 rupees நான் வந்து இது பண்ண போகிறேன், ரைட்? வில் சி. ஸோ வித்ட்ரா மணி ஃப்ரம் பேங்க். ஸோ 1,000 rupees கேஷ்லேருந்து கேஷ் வருது, 1,000 rupees பேங்க்லேருந்து போகுது, அவ்வளோதான். 15 ப்ளஸ் 1,000 16,000, 20,000 மைனஸ் 1,000 19, 6,000 10,000 39,000 12,000. ஓகே, இப்போது இது 4மே அசெட்ஸ், கரெக்டாக? இந்த 4மே அசெட்ஸ், இது 2மே லைபிலிட்டிஸ். இப்போ பாருங்கள், 10 ப்ளஸ் 16, இது 3 ஆட் பண்ணுங்கள். 16 ப்ளஸ் 19 35,000, 35 ப்ளஸ் 16 1 செகண்ட், இது 3 ஆட் பண்ணால் ஒன்றா வரணும். ஓகே, சப்போஸ்
6 + 6 12 இது மூணுத்தை ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் பாருங்கள், இந்த எது அசெட்ஸ் மொத்தம் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒன்றா வரணும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தை ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒன்றா வரணும். ஓகே, ஸோ அசெட்ஸை ஆட் பண்ணால் ஒன்றா வரணும், கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஆட் பண்ணால் ஒன்றா வரும். ஓகே, ஸோ நான் ஒன்று காட்டுறேன். ஸோ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 16,000. ஸோ 16,000 + 19,000 + 6,000 + 10,000. ஸோ எவ்வளோ வருதுங்க, 51,000 வருதுங்க. ஸோ எவ்வளோ வருதுங்க, 51,000 வருது. இங்கே பாருங்கள் 39 + 12 பார்த்தாலும் 51,000 வருது. ரெண்டும் டேலி ஆச்சா? இதுதான் உங்களுக்கு ஆன்சர் பார்க்குறது. மிடிலையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சப்போஸ் இது இங்கே ஆட் பண்ணுங்கள். சும்மா நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள். 10 + 30 40, 40 + 12 52,000. இப்போ இங்கே பாருங்கள். ஓகே, இப்படி டேலி ஆகணும். ஸோ எது அசெட்ஸு லைபிலிட்டிஸ் இங்கே பாருங்கள். இப்போ இங்கேயும் பாருங்கள் நீங்கள் ஹைலைட்டர். ஓகே, இங்கேயும் பாருங்கள் 10 + 30 இங்கே ஒன்றுமே இல்லை, அதனால் இது 4 தான் நான் பிளாக் பண்ணுறேன். 10 + 30 40, இங்கே 40,000 ஆச்சா? 40 + 0 40,000. ஸோ இந்த 4 தான் எங்கே ஆட் பண்ணாலும் சேமாக வரணும். அதான் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து சின்ன ப்ராப்ளம். ஓகே, வில் சி. We'll see. Okay, right. Prepare accounting equation from the following transaction. Murugan commence business with cash. So commence business சொன்னாவே cash increase ஆகும், capital increase ஆகும். ஓகே, இது ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே இதாக இருக்கும் உங்களுக்கு. பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கூட்ஸ் வருது, கரெக்டாக? தட் இஸ் ஸ்டாக் வருது, கேஷ் போகுது. பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன போகும், நம்ம வாங்குறப்ப என்ன ஆகும், காசு வருதுமா போயிடும் வெளியில். ஓகே, ஸோ காசு வந்து வெளியில் போகுது. ஸோ என்ன பொருள் வருது, காசு வெளியில் போகுது. பெய்ட் சேலரிஸ் பை கேஷ். இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் இன்கம்ஸ் இருந்தாலும் கேபிட்டல் மேலே தான் எஃபெக்ட் ஆகும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சேலரிஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க, சேலரிஸ் பே பண்ண கேஷ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும், கரெக்டாக? கேஷ் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிக்ரீஸ் எங்கே போடுவீங்கன்னா கேபிட்டலில் போடுவீங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு கமிஷன் ரிசீவ் பண்ணிட்டீங்க, கமிஷன் வந்து காசு வருதா போதா? காசு வருது, கரெக்டாக? இன்க்ரீஸ் போடுவீங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் கேபிட்டலும் போடுவீங்க. ஸோ 2 எஃபெக்ட் எப்பயுமே இருக்கும். ஓகேவா? ரைட், பார்க்கலாம். பாட் கூட்ஸ் ஃப்ரம் குமார் 5,000. நீங்கள் கூட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி சிடிஎம், திஸ் இஸ் கேஷ் டெபாசிட் மிஷின். நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க அக்கௌண்ட்டில். ஓகேவா? ஸோ அது பேங்க் அக்கௌண்ட்டில் வரும். ஓகே, இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல். சேம் இதே மாதிரி திரும்ப ஒரு வாட்டி அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம பார்க்கலாம் ப்ராப்ளம். exercise 3, third problem. Okay, so Murugan commence business with cash 80,000. Cash increase ஆகுது, capital increase ஆகுது. Okay, next purchase goods for cash. purchase பண்ணுறப்ப ஸ்டாக் வருது, கரெக்டாக? purchase பண்ணுறப்ப ஸ்டாக் வருது, கேஷு போகுது. நெக்ஸ்ட்டு பெய்ட் சேலரிஸ் பை கேஷ். ஸோ சேலரிஸ் கட்டுறீங்க, அப்போ கேஷ் வருதா போதா? கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. யாருக்கு டிக்ரீஸ் ஆகுது? கேபிட்டலில் டிக்ரீஸ் ஆகும். சேலரிஸ்ன்னு நம்ம செப்பரேட்டாக போடக்கூடாது இதில். ஓகே, நெக்ஸ்ட்டு பாட் கூட்ஸ் ஃப்ரம் குமார்கிட்டே கூட்ஸ் வாங்குறீங்க. ஸோ ஸ்டாக் வருதா போதா? ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டாக? ஸ்டாக் வருது. எப்படி கட்டினீங்க? அவங்க அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல். இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல்னால் என்னதுங்க? நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் சேம் திங், இதே தான் நீங்கள் போட்டு போகிறீங்க. ஸோ 10,000 and 1,000, அவ்வளோதான். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது? அசெட்ஸு, கேஷ் இஸ் அன் asset. ஓகே, கேபிட்டல் இஸ் அன் liability, stock is an asset. ஸோ கேஷ் ஆல்ரெடி போட்டதுனால கேஷும் போட்டாச்சு, ஸ்டாக்கும் போட்டாச்சு. அப்புறம் என்ன வருது? கேபிட்டலும் போட்டாச்சு. பேங்க்கு. ஓகே, பேங்க் இங்கே போடுங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல். ஸோ கேபிட்டல் மட்டும் தான் இங்கே இருக்குது. ஸோ 3 அசெட்டு, 1 liability. இந்த புக்ஸ் ஆஃப் முருகன், ஏன்னா முருகன் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த புக்ஸ் ஆஃப் முருகன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், டிரான்சாக்ஷன், அசெட்ஸ், கேபிட்டல் ப்ளஸ் liability. ஓகே, 3 அசெட்ஸு, 1 கேபிட்டல். ஓகே, பார்க்கலாம். ஸோ ஒன்றுனா பார்க்கலாம். ரைட்,
முருகன் commence business with cash. முருகன் started business கேஷில் ஆட் ஆகும், கேபிட்டலில் ஆட் ஆகும், முடிஞ்சிச்சு. ஈக்குவேஷன் 80,000 டேஷ் டேஷ் 80,000 டேஷ் டேஷ் 80,000. ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஸ்டாக் வருது, கரெக்டாக? ஸ்டாக் வருது, கேஷு போகுது, முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே டேஷ் டேஷ். ஓகே ஸோ 80லேருந்து 30 எடுத்துகிட்டு எவ்வளோ? 50. இங்கே 30 வருது, டேஷ் 80,000, முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பெய்ட் சேலரிஸ் பே பண்ண என்ன பண்ணுவீங்க? கேஷ் போகுது, அதே மாதிரி கேபிட்டலும் டிக்ரீஸ் பண்ணணும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 5,000 கேஷை மைனஸ் பண்ணுறேன், இங்கேயும் கேஷை வந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ 50லேருந்து 5,000 எடுத்துகிட்டு எவ்வளோ? 45,000. இது 30,000. 80லேருந்து 5,000 எடுத்தால் 75,000. ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பாட் கூட்ஸ் ஃப்ரம் குமார்கிட்டேருந்து நீங்கள் கூட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே எவ்வளோ வாங்கியிருக்கீங்க கூட்ஸு? 5,000க்கு. ஸோ பாட் கூட்ஸ் இஸ் 5,000. ஸ்டாக் வந்து 5,000. காசு அதுலேருந்து சிடிஎம் கேஷ் டெபாசிட் மிஷின்லேருந்து கட்டுறீங்க. ஸோ அதனால் காசு போகுது, எவ்வளோ? 5,000. ஓகே ஸோ மீதி எல்லாமே டேஷ் டேஷ். ஸோ 45 அப்படியே தான் இருக்கும். 30 + 5 35,000. 5,000 மைனஸில் இருக்குது, அப்படியே தான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன், 75,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல். சேம் திங், முருகன் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி இங்கேயும் போடணும். எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? 10,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? ஸோ நான் 10,000 இங்கே போட போகிறேன். எவ்வளோ? 10,000 போட்டால் இங்கே 10,000 இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே 10,000 இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டாக? 45 + 10 55. 35 5,000 அப்படியே தான் இருக்குது. 75 + 10 85,000. இப்போ பாருங்கள், 55 + 35 5 600 90,000. 90,000 5,000 மைனஸில் இருக்குது, ப்ராக்கெட்டில் மைனஸில் இருக்குது. இது எவ்வளோ வருது? 90,000 5,000 எடுத்துகிட்டு எவ்வளோ? 85,000. டேலியாச்சா? ஏன்னா இது மட்டும் கேபிட்டல் மட்டும் தான் உங்களுக்கு வந்து லயபிலிட்டிஸாக இருக்குது. ஓகே அவ்வளோதான். ஒரு 1-2 டைம்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்டாவே உங்களுக்கு புரியும். மெயினாக வந்து நீங்கள் இது பாருங்கள், எது அசெட்டு எது லயபிலிட்டி எப்படி இதுன்னு சொல்லிட்டு. ஓகே நீங்கள் இது சும்மா நீங்கள் என்னோடய வீடியோஸ் இது பார்த்தாவே போதும். ஓகே நீங்கள் கற்றுக்கவும் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும், பட் போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி 5 மார்க்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் வரும். ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க, ஒரு 5 to 6 டிரான்சாக்ஷன்ஸ் கேட்பாங்க. லைக் தேர்ட் ப்ராப்ளம் மாதிரி, இந்த ப்ராப்ளம் மாதிரி கேட்பாங்க, இந்த ப்ராப்ளம் மாதிரி கேட்பாங்க. ஓகே எக்ஸாக்டாக இதே மாதிரி கேட்பாங்க. லைக் 6 டிரான்சாக்ஷன் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஸோ இன்னொரு வாட்டி நல்ல நோட் டவுன் மட்டும் பண்ணிக்கிங்க புக்ஸில். ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ.